ஹாய் ஹலோ வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான வெந்தயக்கீரை அடை தாங்க பார்க்க போகிறோம். இது அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கசப்புங்கிறதுலாம் சுத்தமாக இருக்கவே இருக்காது. நான் பார்த்தீங்க அப்படின்னா வெந்தயக்கீரையில் வந்து பாதி மட்டும் நான் எடுத்துக்க போகிறேன். ஒரு கட்டு அளவுக்கு வெந்தயக்கீரை எங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. ஸோ அதனால் இதில் பாதி மட்டும் எடுத்துக்க போகிறேன். பாதி வந்து என்ன பண்ண போகிறேன்றதை இன்னொரு ரெசிப்பியில் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். ஒரு மண் பாத்திரம் நான் எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து இது வேணாலும் எடுத்துக்கோங்க. நான் ரேஷனில் கிடைக்கக்கூடிய பச்சரிசி எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு பச்சை அரிசி எடுத்திருக்கேன். சேம் ரேஷனில் கிடைக்கக்கூடிய துவரம் பருப்பு வந்து 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். எவ்வளோ கவ்வில் பச்சரிசி எடுத்துக்கிறோமோ சேம் அதே அளவுக்கு துவரம் பருப்பும் எடுத்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். ஸோ எடுத்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு 4லேருந்து 5 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ பார்த்திங்கன்னா அரிசியில் வந்து ரேஷன் அரிசின்றனால கொஞ்சம் வண்டு இதெல்லாம் இருக்கிறதுக்கு செய்யும். ஸோ அதனால் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 hours வரைக்கும் நல்லா ஊறட்டும். இல்லை 1 hour ஊறினா கூட போதுமானது. மினிமம் வந்து 1 hour, மேக்ஸிமம் 2 hours வரைக்கும் ஊற வச்சுக்கோங்க. பாதி கட்டு அளவுக்கு வெந்தயக்கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். ஸோ ஒரு பாதி கட்டு பாருங்கள், அப்படியே தனியாக நான் எடுத்து வச்சுருக்கேன். பாதிக்கட்டை வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. மீதி வந்து இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 hours கழித்து பார்க்குறேன். அரிசியும் பருப்பும் நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்கலாம். அதுக்கு கூடவே கொஞ்சம் ஸ்பைசஸ்லாம் சேர்த்து அரைச்சோன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்கு என்னென்ன சேர்க்கலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, காரத்துக்கேற்ப வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து குட்டி குட்டியாக இருக்கனால அதிகமாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கேற்ப சேர்த்துக்கோங்க. ஒரு 7-8 பூண்டு சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சியை வந்து 2-3 கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். அப்படியே சேர்த்தோம் அப்படின்னா அரைப்படாது, அதுக்காக தான். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க வெந்தயக்கீரை இருக்குல்ல, அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வெந்தயக்கீரை சேர்த்துக்கலாம். ஒன்றா சேர்த்துட்டோம் அப்படின்னா அது அரைப்படாமல் போய்டும், அதுக்காக தான். இப்போ அரைச்சதுக்கப்புறமா இந்த வெந்தயக்கீரையும் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது கூட கொஞ்சம் போல் பாருங்கள், நான் அரைச்சேன் பட் அரைப்படலை. அதனால் வந்து பருப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். அது அரிசி பருப்பெல்லாம் ஊற வச்சுருக்கோம்ல, அது கொஞ்சம் போல் சேர்த்துட்டு பாதி 2 பேட்சாக நான் அரைச்சிக்க போகிறேன். அதனால் பாதியை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து அரைச்சிட்டு அதுக்கப்புறமா மீதியை வந்து சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிருக்கேன். மீதி இப்போ இருக்க பேட்சையும் பாதியை சேர்த்துடலாம். இது கூடவே அதையும் சேர்த்து அரைச்சிட்டோம் அப்படின்னா சரியாக இருக்கும். நான் பெரிய மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பத்தலை அப்படின்னா நீங்கள் 2 பேட்சாக சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது இதில் வந்து தேவைக்கேற்ப மட்டும் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு தேவைக்கேற்ப தண்ணியும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப ஃபைனாக அரைக்கணுன்ற அவசியம் இல்லை. கொஞ்சம் குறப்பாக இருந்தாலும் பரவாயில்லை, நல்லாயிருக்கும். அடைக்கு அப்படி தான் இருக்கணும். இப்போ பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ வந்து வேறு பவுலுக்கு மாற்றிடலாம். நம்ம அரிசி ஊற வச்சு அதே பாத்திரத்தில் மாற்றிடுறேன். மாற்றிட்டு இப்போ நம்ம இவ்வளவுமே வந்து நான் இப்போ எனக்கு செய்ய போகிறதில்ல. ஏன்னா கொஞ்சம் வந்துட்டு மாவை அப்படியே எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம எப்போ வேணாலும் நம்ம வந்து வெங்காயம்லாம் கலந்து நம்ம சுட்டுக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் போல் தனியாக எடுத்து வச்சிட போகிறேன். தனியாக வேறு பவுலில் எடுத்து வச்சுட்டு அதை நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். எனக்கு எப்போல்லாம் அடை தேவையோ அப்போல்லாம் வந்துட்டு நான் கொஞ்சம் வெங்காயம் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊற்றிக்கலாம். அதனால் இது மாதிரி கெட்டியாக எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா 2 நாள்லேருந்து 3 நாள் வரைக்கும் கூட ஃப்ரிட்ஜில் வச்சா நல்லாயிருக்கும். பட் இதில் எல்லாமே வெங்காயம் அதெல்லாம் கலந்து வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு நாள் தான் ஊற்ற முடியும், ஒரு டைம் தான் ஊற்ற முடியும். இப்போ வந்து இந்த மாவு இருக்கு இல்லையா, இதில் வந்துட்டு நான் வந்து கொஞ்சம் மிக்ஸி ஜாரை கழுவிட்டு தண்ணி சேர்த்துக்கிறேன். ரொம்ப கெட்டியாக இருக்குது பாருங்கள், அதனால். இப்போ இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை கொஞ்சமாக நல்லா தோசை மாவு பதத்துக்கு வேண்டாம், இட்லி மாவு பதத்துக்கு நல்லா கலந்து கொடுங்க. அதுக்கு முன்னாடி இதில் வந்து நல்லா பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்க போகிறோம். பொடியாக கட் பண்ண வெங்காயம். அதே மாதிரி வந்துட்டு நம்ம வெந்தயக்கீரை அரைச்சோம் இல்லையா, பாதி வந்து போட்டு அரைச்சோம்ல, அதில் தான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வந்து இது கூட, அதாவது நம்ம முருங்கைக்கீரை, கருவேப்பிலை தலை, மல்லித்தலைலாம் சேர்ப்போம்லாம், அதுக்கு பதிலாக வந்து வெந்தயக்கீரை தான் நான் இது கூட சேர்த்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே வந்து அந்த கீரையில் வந்து பொடியாக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துடலாம். நான் கொஞ்சம் கீரையை நிறுத்தி வச்சுருந்தேன். அதை வந்து நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம அரைக்கும் போது எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, பட் இப்போ வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க.
இப்போ மாவு வந்து நல்லா கலந்தாச்சு. இது வந்து அடை பக்குவத்துக்கு இருக்குது. நம்ம வந்துட்டு தோசைக்கல்லில் ஊற்றும் போது பார்த்திங்க அப்படின்னா அடை நம்ம ஊற்றும் போது எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் வரும். இப்போ ஒரு பக்கம் தோசைக்கல் சூடுபடுத்தியிருந்தேன். தோசைக்கல் நல்லா சூடாயாச்சு. நம்ம மாவை இதில் சேர்த்துடலாம். இப்போ உங்களுக்கு நல்ல தோசை மாதிரி நல்ல சன்னமாக வரணும்னு வச்சிங்கன்னா கொஞ்சம் போல் கூட தண்ணி விட்டு நல்லா இழுத்து விட்டுக்கோங்க, சரியாக இருக்கும். நான் வந்து இது மாதிரி அடை மாதிரி தான் சுட்டு எடுக்க போகிறேன். பாருங்கள், பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குல்ல. டேஸ்ட்டுமே ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. ஏன்னா வெந்தயக்கீரைக்கு சொல்லவே தேவையில்லை. அதை நல்லா காய வச்சு நம்ம அரைச்சி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அதுதான் வந்து கசூரி மேத்தி. நல்ல வாசனை சூப்பராக இருக்கும். தோசைக்கும் அதே மாதிரி தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரியே எல்லா வெந்தயக்கீரை அடையும் சுட்டு எடுத்துக்கலாம். சுற்றிலும் எண்ணெய் விட்டுக்கோங்க. உங்களுக்கு என்ன எண்ணெய் பிடிக்குதோ, நெய் பிடிக்குதோ இல்லை நல்லெண்ணெயோ எது வேணாலும் நீங்கள் சுட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான வெந்தயக்கீரை, ஹெல்த்தியான வெந்தயக்கீரை அடை ரெடி ஆயாச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த அடைக்கு வந்து தேங்காய் சட்னி, மைனஸ் இதெல்லாமே வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் வந்து இன்றைக்கி மைனஸோடு நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக தேங்காய் சட்னி அரைக்கலான்னு போகிறப்ப கரண்ட்டு போயிடுச்சு. ஸோ அதனால் வந்துட்டு மைனஸோடு இது முடிச்சுக்க போகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ தட் நான் போடக்கூடிய வீடியோஸில் உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை, தேங்க்யூ.